ஈரானிடம் இருக்கிற 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அமெரிக்காவிடம் கையளிக்கப்படுகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதா? இதற்கு பதிலாக அமெரிக்கா ஈரானின் முடக்கப்பட்டுள்ள நிதியை விடுவிக்கின்றதா? அப்படியானால் ஈரான் இந்த போரில் படுதோல்வி அடைந்து அமெரிக்காவிடம் சரணடைந்து விட்டதா? இதுவே இந்த சில நாட்களாக இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான ஒரு விரிவான ஒப்பந்தம் பெரும்பாலும் பேச்சுவார்த்தை மூலம் முடிவடைந்து விட்டது என்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சனிக்கிழமை கூறியதன் கருத்து என்ன? ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்திற்கு திறந்து விடப்படுகின்றதா? உலகத்தில் இனி எண்ணெய் விலை குறைவடைந்து ஒரு அமைதியான சூழலில் நாங்கள் எல்லோரும் வாழப்போகின்றோமா? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் என்ன? உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த லைக் பட்டனை தட்டிவிட்டு உள்ளே வாருங்கள். மிக முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் பேச போகின்றோம். கடந்த பல மாதங்களாக நீடித்து வருகின்ற போருக்கு முடிவு காணும் முயற்சியில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்கா கூறி வருகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான், இஸ்லாமிய குடியரசு மற்றும் பல்வேறு புற நாடுகளுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் பெரும்பாலும் பேச்சுவார்த்தை மூலம் எட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. உறுதிப்படுத்தல் மட்டுமே மீதமுள்ளது என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். ஆனால் ஈரானின் அரசுடன் தொடர்புடைய ஃபாஸ் செய்தி நிறுவனம் ட்ரம்பின் இந்த விளக்கத்தை முற்றுமுழுதாக மறுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் பரிமாறிக்கொண்ட சமீபத்திய முன்மொழிவின்படி ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்து ஈரானினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்று அது ஆணித்தரமாக கூறியிருக்கின்றது. ட்ரம்பினால் உறுதிப்படுத்துவதற்காக காத்திருக்கின்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் சமீபத்திய பதிப்புகளின்படி என்ன சொல்கின்றது? ஈரானுடன் இருக்கின்ற பகைமைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும். அதே சமயம் ஹோர்முஸ் நீரிணை படிப்படியாக திறக்கப்படும் மற்றும் ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்திருந்த தடைகளும் முடிவுக்கு வரும் என்று விவகாரத்தை அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானுக்கு வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கப்பட்டிருந்த சில சொத்துக்கள் மீண்டும் விடுவிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இதற்கு பதிலாக ஈரான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. மேலும் ஈரானின் அணு திட்டம் தொடர்பாக இன்னும் தீர்க்கப்படாத முக்கிய பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த குறைந்தது 30 நாள் காலக்கெடு தொடங்கப்படும். இதில் தெஹ்ரானின் ஆயுத தரத்திற்கு நெருக்கமாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்புக்கு என்ன செய்யப்படும் என்பது போன்ற விஷயங்களும் அடங்கும் என்று சொல்லப்படுகின்றது. இறுதி விவரங்கள் இன்னும் ஒழுங்குபடுத்தப்பட்டு வருவதாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் சில அம்சங்கள் மாற்றமடைய வாய்ப்பு இருப்பதாகவும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்ற ட்ரம்பின் கூற்றுக்கள் உண்மையல்ல என்றும் நிலவரத்துடன் பொருந்தாதவை என்றும் ஈரான் தரப்பு கூறியிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. போருக்கு முன் இருந்த அளவுக்கு கப்பல்கள் செல்வதற்கு அனுமதிக்க ஈரான் ஒப்புக்கொண்டிருந்தாலும் இது எந்த விதத்திலும் போருக்கு முன் இருந்த முழு சுதந்திரமான கடற்பாதையாக மீண்டும் இருக்கும் என்பதை குறிக்கவில்லை என்று ஈரான் மீண்டும் அறிவுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தைகள் குறித்து நெருக்கமாக அறிந்துள்ள ஒரு பிராந்திய ஆதாரத்தின் தகவல்களின்படி இந்த ஒப்பந்தம் 2 கட்டங்களாக அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முதல் கட்டத்தில் ஹோர்முஸ் நீரிணை போருக்கு முன் இருந்த நிலைக்கு மீண்டும் திறக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அதேவேளை பிராந்திய கடற்பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. மேலும் ஈரான் அணுவாயுதங்களை ஒருபோதும் உருவாக்காது என்பதற்கான உறுதியும் வழங்கும் என்று அந்த ஆதாரம் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றது. இதனுடன் ஈரானுக்கு எரிபொருள் மற்றும் எண்ணெய் விற்பனையை மீண்டும் தொடங்க அனுமதி வழங்கப்படுகின்றது. அடுத்து பேச்சுவார்த்தையினுடைய 2ஆம் கட்டம் ஆரம்பிக்கும். 2வது கட்டம் 30 முதல் 60 நாட்கள் வரை நீடித்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த காலத்தில் அணு பிரச்சனைகள் மற்றும் அதற்கு அப்பாற்பட்ட விரிவான விடயங்கள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று அந்த தகவல்கள் தெரிந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷெஹ்பாஸ் ஹரீஸ் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் அமைதியை நோக்கி மேற்கொண்ட அசாதாரண முயற்சிகளுக்காக ட்ரம்புக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். ஆனால் எந்த ஒப்பந்தத்தையோ அல்லது ஹோர்முஸ் நீரிணையோ அவர் குறிப்பிடவில்லை என்பது இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. அதற்கு பதிலாக வளைகுடா நாடுகள் துருக்கி, எகிப்து, ஜோர்டான் மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களுடன் ட்ரம்ப் நடத்திய மிக பயனுள்ள மற்றும் பயன் தரும் தொலைபேசி உரையாடல் குறித்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த உரையாடலில் பாகிஸ்தானை அதன் ராணுவ தலைவர் அசீம் முனீர் பிரதிநிதித்துவப்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது. தற்போதைய பிராந்திய நிலைமை மற்றும் அமைதி முயற்சிகளை முன்னெடுத்து செல்லும் வழிகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இந்த உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்று பாகிஸ்தானுடைய பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஈரான் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மற்றும் அமைதி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தான் பிராந்திய தலைவர்களுடன் பேசியதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அந்த தொலைபேசி உரையாடலின் போது ஈரானுடன் முன்மொழியப்பட்ட கட்டமைப்பு ஒப்பந்தத்தை ஏற்கும்படி பிராந்திய தலைவர்கள் ட்ரம்பை வலியுறுத்தியதாக தகவல் அறிந்த ஒருவர் சுட்டிக்காட்டுகிறார்.
அந்த உரையாடல் உற்சாகம் அளிப்பதாக இருந்ததாகவும் கூறப்பட்டது. மேலும் மற்றொரு பிராந்திய ஆதாரம் இந்த பேச்சுவார்த்தைகளை நேர்மறையானவை என விவரித்தது. அந்த உரையாடல் மிகவும் நேர்மறையாக இருந்தது. நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகின்றது. பிராந்திய தலைவர்கள் இந்த முன்னேற்றத்தையும் ட்ரம்ப் சாதித்த முக்கிய திருப்பு முனையையும் ஆதரித்தனர் என்று அந்த உரையாடலில் பங்கேற்ற ஒரு பிராந்திய தூதர் தெரிவித்திருக்கிறார். ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடன் தனியாக பேசியதாகவும் அந்த உரையாடலும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது என்றும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒப்பந்தத்தின் இறுதி அம்சங்களும் விவரங்களும் தற்போது விவாதிக்கப்பட்டு வருகின்றன என்று சொல்லப்படுகின்றது. மேலும் அவை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறுகின்றார்கள். ஒப்பந்தத்தின் பல அம்சங்களுடன் சேர்த்து ஹார்முஸ் நீரிணையும் திறக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறினார். இஸ்ரேலின் முக்கிய கவலை என்னவெனில், ஒரு குறுகிய இடைக்கால ஒப்பந்தத்தை உருவாக்கி அது போர் நிறுத்தத்தை நீடித்து ஹார்முஸ் நீரிணையை திறந்து ஈரானுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை படிப்படியாக தளர்த்தக்கூடும் என்பதாகும். அமெரிக்காவினால் இஸ்ரேல் ஓரங்கட்டப்பட்டு ஈரானுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றதா என்று இஸ்ரேல் இப்பொழுது கவலை அடைந்திருப்பது தெரிய வருகின்றது. ஒருவேளை ஈரான் இந்த போரில் வெற்றி அடைந்தால் ஈரான் இந்த பகுதியில் ஒரு வல்லரசாக எழக்கூடும் என்ற கவலை இப்பொழுது இஸ்ரேலை ஆட்கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் தெஹ்ரானின் அணு திட்டம் மற்றும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற இஸ்ரேலுக்கு மிகவும் முக்கியமான பிரச்சனை வைக்கப்படாமல் போகும் அபாயம் உள்ளது என்று ஒரு இஸ்ரேலிய ஆதாரம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் யுரேனிய பிரச்சனை குறித்து அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு உறுதிமொழி வழங்கி வருவதாக சொல்லப்படுகின்றது. இந்த முன்னேற்றங்களை பற்றி விவாதிக்க நெத்தன்யாகு சனிக்கிழமை மாலை சில அமைச்சர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் குறுகிய பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாக அந்த ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அதற்கு முன்பு அக்சியோஸுக்கு அளித்த தொலைபேசி பேட்டியில் ஈரானுடன் ஒப்பந்தம் எட்டப்படும் வாய்ப்பு 50-50 என ட்ரம்ப் விவரித்தார். மேலும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கலாமா என்பது குறித்தும் ட்ரம்ப் முடிவு செய்யப்படும் என்று கூறினார். இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல ஒப்பந்தத்துக்கு வழிவகுக்கலாம், இல்லையெனில் அமெரிக்கா ஈரானை முற்றிலும் அழிக்கும் பாதையை தேர்வு செய்யலாம் என்று ட்ரம்ப் மிரட்டியிருக்கிறார். கத்தார் மற்றும் பாகிஸ்தான் நடுவர் முயற்சியாளர்கள் சனிக்கிழமை தெஹ்ரானில் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போரை முடிவுக்கு கொண்டு வரும் கட்டமைப்பு ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா மற்றும் ஈரான் நெருக்கமாக இருக்கலாம் என்று இரு தரப்பினரும் சுட்டிக்காட்டினர். எதிர்காலத்தில் மேலும் விரிவான ஒப்பந்தத்தை உருவாக்கும் நோக்கில் இரு நாடுகளும் நெருங்கி வருகின்றன என்று ஒரு பிராந்திய ஆதாரம் தெரிவிக்கின்றது. தான் தூதர் ஸ்டீவ் விட்காப் மற்றும் தனது மருமகனும் ஆலோசகருமான ஜெரட் ஹுஸ்டருடன் பேச திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் அக்சியோஸுக்கு தெரிவித்தார். அதேவேளை துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் சனிக்கிழமை வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்தார். ட்ரம்பின் முதல் ஆட்சி காலத்தில் வெளியுறவு செயலாளராக பணியாற்றிய மைக் பாம்பேயோ இந்த ஒப்பந்தத்தை விமர்சித்து ஒபாமா கால ஒப்பந்தங்களுடன் ஒப்பிட்டார். இது எந்த வகையிலும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கை அல்ல என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பதிலளித்த வெள்ளை மாளிகை தொடர்பாளர் இயக்குனர் ஸ்டீவன் சியூக் எக்ஸில் கடுமையான வார்த்தைகளில் பதிலளித்தார். மைக் பாம்பேயோ என்ன பேசுகிறார் என்பதை அறியவில்லை என்று அவர் காட்டமாக கூறியிருக்கிறார். பொதுவாக பார்க்கின்ற போது அமெரிக்கா இந்த போரில் ஈரானிடம் மண்டியிட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இந்த போரை ஆரம்பிக்கின்ற போது ட்ரம்ப் அவர்கள் யுரேனியத்தை தாங்கள் கைப்பற்றி விடுவோம் அல்லது ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி விடுவோம் என்ற வகையில் தான் இந்த போரை ஆரம்பித்தார். ஆனால் தற்போது ஈரானிடம் மண்டியிட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கின்றது. எதிர்காலத்தில் பொறுத்திருந்து பாருங்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ட்ரம்ப் அவர்களே ஆரம்பிக்கின்றார். ஈரான் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்புகளை அவர்களாக மேற்கொள்ளாத போதும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக ஈரானை ஒரு பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார். யுத்தம் மீது ஒரு மிக அபாரமான நம்பிக்கை வைத்திருந்த ட்ரம்ப் அவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், பேச்சுவார்த்தை மூலமே இதுக்கான தீர்வு அமையும் என்ற வகையில்தான் அவருடைய ஒவ்வொரு செயற்பாடும் போய்கொண்டிருக்கின்றது. அவர் தனது முட்டாள்தனமான வாயை மூடிக்கொண்டு உண்மையான தொழில் முனைவோருக்கு வேலையை செய்ய விட வேண்டும் என்று அந்த எக்ஸ் தள பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கிடையில் குடியரசுக் கட்சியினுடைய ஈரான் எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்காக அறியப்படும் செனட்டர்கள் ரோஜர் விக்டர் மற்றும் லின்ஸ்டே ஹராம் ஆகியோர் ட்ரம்ப் ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் செய்வது குறித்து எச்சரிக்கையுடன் அணுகினார். ஈரான் ஒரு ராஜதந்திர தீர்வு தேவைப்படும் ஆட்சி சக்தி என பார்க்கப்படும் நிலை உருவாகலாம் என்று கிரஹாம் கவலை வெளியிட்டார். அது முழு பிராந்தியத்திற்கும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹார்முஸ் நீரிணை நிரந்தரமாக அச்சுறுத்தும் திறன் ஈரானுக்கு இருக்கிறது என்ற பார்வையையும் வளைகுடா எண்ணெய் கட்டமைப்புகளுக்கு பெரும் சேதம் விளைவிக்கும் திறனும் இணைந்திருப்பது பிராந்திய அதிகார சமநிலையை மாற்றக்கூடும் என்ற ஒரு முக்கியமான கருத்தை இங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றனர்.
காலப்போக்கில் இது இஸ்ரேலுக்கு ஒரு கனவு கொடுமையாக மாறும் என்று கிரஹாம் சனிக்கிழமை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். செனட் ஆயுத சேவைகள் குழுவின் தலைவராக உள்ள விக்டர் இந்த பேச்சுவார்த்தைகள் டிரம்பின் அரசியல் மரபை வரையறுக்கும் என்றும் நாம் தொடங்கியதை அவர் முடிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ஈரானின் தொடங்கிய நடவடிக்கையை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதே அவரது உள்ளுணர்வு. ஆனால் மதிப்பில்லாத ஒரு ஒப்பந்தத்தை நோக்கி செல்லும்படி அவருக்கு தவறான ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன என்று விக்டர் வெள்ளிக்கிழமை பதிவிட்டார். மேலும் ஈரானின் இஸ்லாமிய ஆட்சியுடன் ஒப்பந்தத்தை தொடர்ந்து தேடுவது பலவீனத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் அபாயம் உள்ளது என்றும் அவர் கூறினார். முன்னதாக ஈரானிய அதிகாரிகள் இஸ்ரேல் மற்றும் ஈரானின் கூட்டணி அமைப்பான ஹெஸ்புல்லாவுக்கு இடையிலான மோதல்களை உட்பட போரை நிறுத்துவது மற்றும் வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை விடுவிப்பது ஆகியவற்றில் தெஹ்ரான் கவனம் செலுத்தும் என்று தெரிவித்தனர். உடனடி அமைதி பேச்சுவார்த்தைகளையும் தனது அணுத்திறன் குறித்த பேச்சுவார்த்தைகளையும் தனித்தனியாக வைத்திருக்க வேண்டும் என்பதே ஈரானின் நீண்ட கால நிலைப்பாடாகும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் தெஹ்ரானில் நடைபெற்ற சந்திப்புகளுக்கு பிறகு பாகிஸ்தானின் ராணுவ தலைவர் அசீம் முனீர் உள்ளூர் நேரப்படி சனிக்கிழமை பிற்பகலில் இஸ்லாமாபாத்துக்கு திரும்பி இருக்கின்றார். இந்த அமெரிக்கர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் இப்பொழுது இந்த போரில் தன்னுடைய மிகப்பெரிய வெற்றியை நோக்கி ஈரான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று அவர்களாலேயே சொல்லப்படுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இந்த பயணம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்றும் நடுவர் செயல்முறைகளுக்கு முக்கிய பங்களிப்பு செய்தது என்றும் பாகிஸ்தானினுடைய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரங்களில் நடைபெற்ற தீவிர பேச்சுவார்த்தைகள் இறுதி புரிந்துணர்வை நோக்கிய உற்சாகமளிக்கும் முன்னேற்றத்தை உருவாக்கியுள்ளன என்று பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பாகாயி 30 மற்றும் 60 நாள் காலக்கெடுகள் புரிந்துணர்வு ஒப்பந்த வரைவில் இடம்பெற்றுள்ளதாகவும் ஆனால் அது இன்னும் இறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக கருத்து வேறுபாடுகள் குறைந்து வருகின்றன என்று அவர் கூறினார். அடுத்த 3 அல்லது 4 நாட்களில் என்ன நடக்கிறது என்பதை காத்திருந்து பார்க்க வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான எந்த அமைப்பும் ஈரான், ஓமான் மற்றும் அந்த கடல் வழி தடத்தை ஒட்டியுள்ள நாடுகளிடையே மட்டுமே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதில் அமெரிக்காவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று பாகாயி தெரிவித்தார். ஈரானினுடைய தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பகர் ஹலிபாப் அசீம் முனீருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு கடுமையான எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்தார். எங்கள் நாட்டின் மற்றும் மக்களின் உரிமைகளில் இருந்து ஈரான் ஒருபோதும் பின்வாங்காது என்று எச்சரித்தார். குறிப்பாக நேர்மறையற்ற மற்றும் நம்பிக்கைக்குரியது அல்லாத ஒரு தரப்பை எதிர்கொள்ளும் போது இந்த விடயங்களில் நாங்கள் கவனமாக இருப்போம் என்று அவர் கூறினார். போர் நிறுத்த காலத்தில் எங்களது ஆயுத படைகள் தங்களை மறுசீரமைத்துள்ளன. ட்ரம்ப் மீண்டும் போரை தொடங்கும் தவறு செய்தால் அது போரில் முதல் நாளை விட அமெரிக்காவுக்கு இன்னும் அதிக அழிவும் கசப்பும் கொண்டதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இது இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இதுவரை தொலைபேசி, தொலைக்காட்சி மற்றும் கணினி வழியாக நம்மோடு இணைந்திருந்த அனைவருக்கும் எமது நன்றிகள். இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்மோடு தொடர்ந்து பயணியுங்கள். காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் காணொலியை உங்களது நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை மாலை இதே நேரம் மீண்டும் ஒரு உலக விவர செய்தி தொகுப்போடு சந்திக்கின்றேன். வணக்கம்.